Daily. Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை திருநகரில் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிய ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், ஆட்சிக்கு வரும்போது அண்ணா வழி நடப்போம் என்று கூறிய விடியாத திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே மறந்தது அப்பேரறிஞர் பெருந்தகையை தான் என்று குறிப்பிட்டுள்ளார். மேடைகளில் பேசும் வெற்று வாய்ச்சவடாலுக்கும் குடும்ப தயாரிப்பு படங்களில் வசனம் வைத்து வியாபாரம் செய்ய மட்டுமே இவர்களுக்கு அண்ணாவின் தேவை உண்டு என சாடியுள்ள பொதுச் செயலாளர், மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் இந்த விடியா திமுக அரசு அண்ணாவின் பெயரை முன்னிறுத்தியது இல்லை எனவும், அஇஅதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்களில் கூட தன் தந்தை கருணாநிதி பெயரை வைத்தாரே தவிர அண்ணாவின் திருப்பெயரை வைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஒருபடி மேலே போய் மதுரை திருநகர் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் வைத்துள்ளது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என சுட்டிக்காட்டியிருக்கும் புரட்சி தமிழர், தங்களை ஏதோ பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக தங்கள் கட்சியை நிறுவிய தலைவரின் பெயரையே அழிக்க நினைப்பது கொடூர எண்ணமல்லவா எனவும் வினவியுள்ளார். இந்த தீய சக்தி தனம்தான், இதை எதிர்த்தொழிக்கத்தான் அண்ணாவின் பெயர் தாங்கி கொடியில் அவர் உருவம் தாங்கி அண்ணாயிச கொள்கை ஏந்தி நிற்கும் மக்கள் இயக்கமாம் அதிமுக தோற்றுவிக்கப்பட காரணம் என பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர், அறிவியல், பொறியியல், கணிதம் சார்ந்த பூங்காவாக மாற்றுவதாக சொல்பவர்கள் இவை அனைத்திற்கும் தமிழ்நாட்டில் அடித்தளமிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரைத்தானே பூங்காவிற்கு தொடர்ந்து சூட்டியிருக்க வேண்டும் எனவும் வினவியுள்ளார். மேலும் அறிஞர் அண்ணா பூங்கா தொடர்ந்து அப்பெயரிலேயே இயங்க உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.